சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமா ஆர்ப்பணி. கையை மாத்திரம் தட்டினா போற, கம்பீரமா ஆர்ப்பரிக்கணும். புரியுதா? உள்ளேன்னு முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து கம்பீரமா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் அல்லேலூயானா அப்படி இருக்கணும், இடி முழக்கம் போல. அல்லேலூயா. கை ஏன் தட்டக்க சொல்லியாங்க, ஏன் சத்தமாக ஆராதிக்கணும்னு சொல்கிறாங்க? இதெல்லாம் சிலருக்கு இடர்லாம் இருக்கும். இப்படி ஒரு சோத்திரம் பண்ணணுமா, சத்தம் போடணுமா? அல்லேலூயா. நீ பிறந்த பிள்ளைனா அவருக்கு பிள்ளைனா நீ சத்தம் போட்டு தான் ஆகும். பிள்ளை உயிரோடு இருக்கு பிறக்கும் போதுன்னா அதுக்கு 6 பேருன்னு சத்தம் போடும் பிறந்த உடனே. நீ மறுபடி பிறந்த ஆளுன்னா நீ சத்தம் போடாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. கிரிக்கெட்டில் ஜெயிச்சா ஆரவாரம், ஒரு கட்சி தலைவர் வந்தால் ஆரவாரம். இப்போ தேவனை துதிப்பதில் உலகம் ராஜாக்களுக்கு ராஜா, தேவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர், அவரை ஆரவாரத்தோடு துதிக்கணும். அல்லேலூயா.